Welcome you guys, this is Avinash. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNAU UG அதாவது BSc Agri, Horticulture, Forestry, etc. இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் நம்ம எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணோம் அப்படின்றது டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் tnau.ac.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வர ஃபஸ்ட்டு லிங்க்கே கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது வெப்சைட்குள்ளே போகும். ஸோ அகெயின் கீழே பார்த்தீங்கன்னா ரன்னிங் லிங்க் ஓடிக்கிட்டு இருக்கும். TNAU அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2022-23 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போகும். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை ஃபில் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும். 10th இல்லை 12th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். தென் உங்களுடைய இனிஷியல் ஃபில் பண்ணுங்கள். இனிஷியல் தனி காலமில் ஃபில் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள். தென் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கொடுங்க. ஃபாதர் நேம் அதை கேபிட்டல் லெட்டரில் இனிஷியல் போடணுன்னா போடலாம், போடாட்டி விட்டுடலாம். ஸோ ஃபாதர் நேம், தென் மதர் நேம் கொடுக்கணும். தென் உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி ஆக்டிவ் இமெயில் ஐடியாக இருக்கணும். இதில் தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தென் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கவுன்சிலிங் அப்போ இந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு என்ன இருக்கணும்னா அட்லீஸ்ட் லெட்டர் ஒன்று இருக்கணும், நம்பர் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் ஆஷு, அட்டு, டாட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இந்த பாஸ்வேர்டில் இருக்கணும். ஸோ ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். தென் அதே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கீழே கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு மொபைல் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட், ஓகேவா? இதுவும் ஆக்டிவ் மொபைல் நம்பராக இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தென் அந்த கேப்சா என்டர் பண்ணுங்கள். கேப்சா போட்டுட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் ஷோ ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய இமெயில் ஓப்பன் பண்ணி அதில் வெரிஃபை இமெயில் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால் அகெயின் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வேலையாக அதை வெரிஃபை பண்ணுங்கள். தென் பேக் டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் இருக்குது இல்லையா, அந்த சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய அந்த இமெயில் அட்ரஸ், தென் நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே, அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். யூஜி அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுங்க. தென் ஐ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அகெயின். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் டீட்டெயில் கிளிக் பண்ணுங்கள். இதில் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்மளுடைய நேட்டிவிட்டி கேட்குறாங்க. அது தமிழ்நாடு. தென் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி அகாடமிக்காக வெக்கேஷ்னலாக கொடுங்க. அகாடமிக் தான் மோஸ்ட்லி. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனா, எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம். தென் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. தென் ரிலீஜியன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அது கொடுங்க. தென் கேஸ்ட் நேம், ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இருக்கும்ல கேஸ்ட்டில், அதை டைப் பண்ணிவிடுங்க. தென் கேஸ்ட் கோடு, இது அந்த ப்ரௌச்சரில் 29லேருந்து 40 பேஜுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த கோடை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ரௌச்சர் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், இது அந்த பிறப்பிட சான்றிதழ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற அந்த இடத்த கரெக்டாக எந்த ஊருன்னு கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் மதர் டங், அதாவது உங்களுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ்னா தமிழ், மற்ற லாங்குவேஜ்னால் மற்ற லாங்குவேஜ் கொடுத்துருங்க. தென் 10th 12th அண்ட் 11th நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. தென் என்ஆர்ஐ இந்த மாதிரி கோட்டா ஏதாவது இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம். அப்புறம் 12th பாஸ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ன்னு கொடுங்க. அப்புறம் எத்தனை அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும். அதில் ஒரு அட்டம்ப்ட் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அத்தனை அட்டம்ப்ட் கொடுத்துக்கலாம். தென் உங்களுடைய 12th ரோல் நம்பர் கொடுங்க, ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை டைப் பண்ணிவிடுங்க. தென் 12th போர்ட் நேம் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருங்க.
அப்புறம் 12th எந்த லாங்குவேஜில் படிச்சிங்கன்னு கொடுங்க. தமிழ் மீடியம்னா தமிழ், இல்லைனா இங்கிலீஷ். ஓகேவா? தமிழ் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் குரூப் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைனா மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இல்லைனா பயாலஜி இருக்கும், அது வந்து கொடுத்துருங்க. தென் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா எஸ் இல்லைனா நோ. தென் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் வந்து தமிழ் மீடியமில் படிக்க விரும்புனீங்கன்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து தமிழ் மீடியமில் வந்து அக்ரி ஆர்டி வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களால் வந்து அதர் ஸ்டேட்லேயோ இல்லை ஃபாரின்லேயோ போய் உங்களால் வந்து சர்வை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இனிஷியலாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து சர்வை பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து நீங்கள் என்ன தான் தமிழ் மீடியமில் வந்து 12th படிச்சிருந்தாலுமே இங்கிலீஷ் படித்து அதில் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷ் மீடியமில் படித்தா தான் நம்மளால் வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து பிஜி பண்ணுறதுனாலும் பண்ண முடியும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லைனா வந்து ஏதாவது ஜாப் போகிறீங்கனாலும், இல்லைனா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதர் ஸ்டேட்டில் போய் சர்வை பண்ணணுனாலும் கொஞ்சமாச்சும் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகணுனாலும் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து நிறைய கெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து மோஸ்ட்லி 99% எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அது படித்தா தான் நமக்கு நாலேஜ் வந்து வரும். ஸோ இதை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர். ஓகே, இப்போ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. அப்புறம் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? தென் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், ஃபஸ்ட் டோர் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். தென் லேண்ட்மார்க் வந்து ஸ்ட்ரீட் நேம். தென் உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ், உங்களுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரோட நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. தென் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து டைப் பண்ணிவிடுங்க. பின்கோடு ரொம்ப முக்கியம். பின்கோடு வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பர் வந்து கொடுங்க. ஒருவேளை உங்களுடைய நம்பர் வந்து ஒர்க் ஆகலைன்னா எமர்ஜென்சிக்கு இந்த நம்பரில் தான் வந்து கால் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸும் சேம் அட்ரஸாக இருந்தால் அதில் வந்து டிக் மார்க் வந்து டிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோட்டோ அப்லோட் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பேஜுக்கு வந்து போகும். உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து 100 KB தான் இருக்கணும். அதனால் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி நியூவாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும், ரீசெண்டாக எடுத்தது. அப்புறம் ஜேபிஏஜே ஃபார்மில் வந்து இருக்கணும். தென் சூஸ் ஃபைல் வந்து கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணணும். அப்லோட் ஆனதுமே சிக்னேச்சருக்கும் இதே ப்ரொசீஜர் தான். 100 KB இருக்கணும், ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும். அதேமாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி வந்து அந்த அப்லோட் சிக்னேச்சர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தென் சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட் லாஸ்ட்டு ஸ்டடிடு வந்து கேட்குறாங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்டு எந்த இயரில் படிச்சிங்க, அந்த ஸ்கூல் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, நேச்சர் ஆஃப் ஸ்கூலு, அப்புறம் ஸ்கூல் டைப் என்ன, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட், இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து கிளாஸ் வந்து 6th. நீங்கள் எந்த இயரில் முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ண இயர் கிடையாது. தென் உங்களுடைய ஸ்கூல் நேம், அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு உங்களுடைய அந்த ஸ்கூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ஊரோட பேர் வந்து டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? தென் நேச்சர் ஆஃப் ஸ்கூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்கூல் டைப்பு ரூரல், அர்பன், கிராமத்தில் இருக்கா இல்லை வந்து சிட்டியில் இருக்கா அந்த மாதிரி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து டைப் பண்ணிவிடுங்க. தென் உங்களுடைய ஸ்டேட்டு மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 7th, 8th, 9th, 10th, 11th, 12th வரைக்கும் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுங்க. ஓகேங்களா? திரும்ப அதே தான் காட்டும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுடைய 12th மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணணும். மார்க் ஷீட்டில் எந்த ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸு டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். அந்த 100 மார்க்ஸ் வந்து கொடுங்க. 100 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த மார்க் வந்து அப்டைன் மார்க்கில் வந்து என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் 2, அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை போட்டுருங்க. அதேமாதிரி வந்து சப்ஜெக்ட் 3 பயாலஜி, தென் சப்ஜெக்ட் 4 மேக்ஸ், இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க் வந்து கொடுத்துருங்க. தென் சேவ் அண்ட் ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணணும்.
இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி காட்டும். இப்போ வந்து நீங்கள் இல்லைனா ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிளிக் கொடுத்துருங்க. தென் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு 2 பேஜுமே இருக்கணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் டபுள் பேஜுமே இருக்கணும், முன்னாடி பின்னாடி. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 6வது டு 12வது வரைக்கும் உங்களுடைய அந்த ப்ரூஃப் வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணாமல் உங்களால் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் ஃபைல் வந்து கொடுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் வந்து எங்கே பிடிஎஃபாக சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கிளிக் கொடுத்து ஓப்பன் கொடுங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து 2 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்லோடு வந்து கொடுத்ததுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 1 by 1 தான் அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு தான் இன்னொன்று சூஸ் ஃபைல் கொடுத்து அதுக்கப்புறம் அப்லோட் கிளிக் பண்ணணும். ஓகேவா? 1 by 1 தான் பண்ணணும். எல்லாமே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு கடைசியில் அப்லோட்லாம் கொடுக்கக்கூடாது. 1 by 1 பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுங்க. இப்போ வந்து முக்கியமான ஒரு பேஜ். இதில் வந்து நீங்கள் எந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காலேஜில் வந்து சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா செகண்ட் காலேஜில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செகண்டு ஃபில் ஆயிடுச்சுன்னா தேர்ட் காலேஜில் வந்து கிடைக்கும். நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் வரும். இப்போ வந்து இது நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா, எந்த காலேஜ் உங்களுக்கு முன்னாடி வேணுமோ அதை ஹோல்டு பண்ணி மவுஸில் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும். அதாவது அழுத்தி பிடிச்சி முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா அது முன்னாடி வரும். உங்களுக்கு எந்த காலேஜ் முன்னாடி வேணுமோ அந்த காலேஜை வந்து ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ப்ரைவேட் காலேஜ் முன்னாடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் வந்து ஹோல்டு பண்ணி முன்னாடி வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிட்ட எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து பொறுமையாக எந்த டிகிரி வந்து முன்னாடி வேணும், அக்ரிகல்ச்சர் முன்னாடி வேணுமா, ஹார்டிகல்ச்சர் முன்னாடி வேணுமா அப்படின்னு பார்த்து பொறுமையாக வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக ஆர்டரு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி ஓகேனா அப்புறம் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஏதாவது பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் கவர்மெண்ட் காலேஜஸை எல்லாமே முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இப்போ அக்ரியில் வந்து உங்களுக்கு சீட் வேணுமா, அக்ரியில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே வந்து முன்னாடி டாப்பில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து ப்ரைவேட் காலேஜ் இருக்குது, நான் ப்ரைவேட் காலேஜில் தான் சேர்ப்பேன், எனக்கு ப்ரைவேட் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பேன் அப்படின்னு வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் முன்னாடி கொடுங்க. ஏன்னா ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜில் வந்து படிச்சிங்கன்னா ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு தனி பிராண்டு. நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சிங்கன்னா ப்ரைவேட் காலேஜா, மோஸ்ட்லி ப்ரைவேட் காலேஜ்னாலே யாருக்கும் தெரியாது. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னால் தான் வந்து அது ஒரு தனி ரெஸ்பெக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஏஜ். ஸோ தைரியமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் எங்கே கிடைச்சாலுமே வந்து சேர்க்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஓகே, தென் இப்போ வந்து எஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து காட்டும். நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணிங்கன்னு எல்லாமே ஒரு தடவை தரோவாக செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ப்ரிஃபரன்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்கீங்க எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் வந்து ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் தி அண்ட் சப்மிட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து திரும்ப அதே வந்து காட்டும். திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆப்ஷனில் போய் ஆன்லைன் மெத்தடில் தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ ஆன்லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணலாம், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இது மூலமாக வந்து பண்ணலாம். இப்போ ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்கன்னா டெபிட் கார்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் வந்து காட்டும். யூஸ்வலாக வந்து எல்லாருக்குமே 600 ருபீஸ் தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்டு ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்களுடைய நேமு, மெயில், மொபைல் நம்பர் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பே நவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் காட்டும். அது ஒரு தடவை செக் பண்ணிட்டு பே யூஸிங் கார்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, அப்புறம் சிவிவி நம்பர் போட்டு பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். உங்களுடைய மெயிலுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.
அப்புறம் வந்து அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து போஸ்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஆன்லைன் கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ இது ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. தென் முக்கியமான விஷயம், அப்ளிகேஷனுக்கு வந்து பேமெண்ட் பண்ணலனா அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பார்த்து கரெக்டாக பே பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நெட் சென்டரில் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த ஃபார்மோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணி இதை வந்து நீங்கள் நெட் சென்டரில் கொடுக்கலாம். அவங்க வந்து அதை பார்த்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். ஒருவேளை நெட் சென்டரில் பண்ணணுன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நெட் சென்டரில் கொடுங்க. அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ரைட் பேக் சூன்.